வணக்கம். மீண்டும் ஒரு உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்வோடு சந்திக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தொடுத்த இன அழிப்பு வழக்கில் வழங்கப்பட்ட இடைக்கால தீர்ப்பு பற்றித்தான். 2023 டிசம்பர் 29ஆம் தேதி தி ஹேக் நகரில் செயல்பட்டு வரும் சர்வதேச நீதிமன்றத்தில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்தி வரும் தாக்குதல்கள் இன அழிப்பு தடுப்பு மற்றும் தண்டனை சட்டத்திற்கு எதிரானது எனவும் அதில் ஈடுபடும் இஸ்ரேலிய அரசை தண்டிக்க வேண்டும் என்றும் ஒரு விண்ணப்பத்தை தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்திருந்தது. மேலும் இஸ்ரேல் அரசு உடனடியாக தனது தாக்குதல்களை நிறுத்த சர்வதேச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் நடந்து வரும் தாக்குதல்களில் இதுவரை 10,000 குழந்தைகள் உட்பட 23,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச போர் நெறிமுறைகளுக்கு எதிராக குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் தங்கியிருக்கும் கட்டிடங்கள் மீது குண்டு வீசி தகர்ப்பது, பள்ளிகள், மருத்துவமனைகள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்துவது, தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவது, உணவு மற்றும் குடிநீர் போன்றவற்றை ஆயுதங்களாக பயன்படுத்துவது போன்றவை இதில் அடங்கும். இந்த வழக்கின் விசாரணைக்காக தென்னாப்பிரிக்காவின் சார்பில் அதன் நீதி அமைச்சர் ரொனால்ட் லமோலா தலைமையில் வசிமுசி மடொன்சேலா உள்ளிட்ட 8 பேர் அடங்கிய வழக்கறிஞர்கள் குழுவும், இஸ்ரேலின் சார்பாக டால் பெக்கர் தலைமையில் 6 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழுவும் பங்கேற்றன. இரு தரப்பு விசாரணைகளுக்கு பின் இந்த வழக்கின் இடைக்கால தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின்படி காசா பகுதியில் நடந்து வரும் தாக்குதல்களில் இனப்படுகொலைக்கான எல்லா காரணிகளும் உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. நேரடியாக இஸ்ரேல் அரசு இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டாவிட்டாலும் இஸ்ரேல் தனது படையினர் இனப்படுகொலையில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் என்றும் காசா பகுதியில் நிலவி வரும் மனிதாபிமானமற்ற சூழ்நிலையை மேம்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் சாராம்சங்களை காணலாம். 1. இன அழிப்பு தடுப்பு மற்றும் தண்டனை சட்டத்தின் கீழ் இன அழிப்பு குற்றத்தை தடுப்பதற்கு இஸ்ரேல் தனது அதிகாரத்திற்குட்பட்ட எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களை கொலை செய்வது, உடல் அல்லது மன ரீதியாக துன்புறுத்துவது, அந்த இனத்தின் வாழ்க்கை சூழலை சிதைத்து அதன் மூலம் அந்த இனத்தை முழுமையாகவோ அதன் ஒரு பகுதியையோ அழிப்பது, அந்த இனத்தின் குழந்தை பிறப்பை தடுக்கும் நடவடிக்கைகளை எடுப்பது போன்றவற்றை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2. முதலாவது குறிப்பில் குறிப்பிட்ட நடவடிக்கைகளில் தனது இராணுவம் ஈடுபடவில்லை என்பதை இஸ்ரேல் அரசு உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும். 3. காசா பகுதியில் வாழும் பாலஸ்தீன இனத்தின் மீது இனப்படுகொலையை தடுக்கவும் தண்டிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 4. காசா பகுதியில் வாழும் பாலஸ்தீனர்களின் கடினமான வாழ்க்கை சூழலை எதிர்கொள்ள தேவையான அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யவும் இஸ்ரேல் அரசு உடனடியாகவும் பயனுள்ள வகையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5. காசா பகுதியின் அழிவை தடுக்க இஸ்ரேல் அரசு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மேலும் காசா பகுதியில் உள்ள போர்க்குற்ற ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். 6. இஸ்ரேல் அரசு இந்த உத்தரவின் மீது தான் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றி 1 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த தீர்ப்பு பாலஸ்தீன ஆதரவு மற்றும் பொதுவான உலக நாடுகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றி இந்த தீர்ப்பு எதுவும் கூறாவிட்டாலும் பாலஸ்தீன மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளும்போது இது மிகச்சிறந்த தீர்ப்பு என்று தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது. 75 வருட இஸ்ரேலிய வரலாற்றில் அவர்களுடைய குற்றங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்று பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா, கொத்தார் உள்ளிட்ட அரபு நாடுகளும் இதை வரவேற்றுள்ளன. இஸ்ரேல் இந்த தீர்ப்பை கடுமையாக எதிர்த்துள்ளது. இஸ்ரேலின் விமான நிறுவனமான எல் அல் தனது விமான சேவையை தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க்கிற்கு வரும் ஏப்ரல் 1 நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆதரவு நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஃபின்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகியவை மறைமுகமாக இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரை தாங்கள் வழங்கி வந்த நிதி பங்களிப்பை யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சிக்கு நிறுத்தியுள்ளன.
ஏற்கனவே கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் காசா பகுதி பாலஸ்தீனர்களை இந்த நடவடிக்கை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் என்று UNRWAயின் காசா பகுதி கமிஷனர் ஜெனரல் பிலிப் லசாரினி தெரிவித்துள்ளார். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில்.